ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நல்லதை விட கெட்ட விஷயங்கள் தான் அந்த இடத்துல நிறைய நடக்குது. சோ அதுக்காகவே அதை பாக்குறதுக்குன்னே மக்கள் நிறைய பேர் பொங்கி போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி? அதாவது திருநங்கை என்பது ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி, சரிங்களா? நம்ம உடம்புல அதாவது எப்படி சொல்றது, கை கால் இல்லாதவங்க உணவுன்றோம். மனதளவுல ஒரு ரீதியா பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த திருநங்கை, சரிங்களா? கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்குன்ட்டு நிறைய அதிகாரம் முக்கியத்துவம் தராங்க. மசானா கொள்ளையில கூட நீங்க பாருங்களேன், நிறைய ஊடகத்துல ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப நிறைய பேர் ஆபாச நடனம் ஆடுறாங்க. அது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். இப்போ கோவிலுக்குன்னு நம்ம சாமிகளுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு புனிதமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சில பேர் அங்க ஆபாச நடனம் போடுறதுக்கான காரணம் என்ன? என்னன்னே ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு திருவிழா நடத்துறாங்களா? அதான் சொல்ற பாத்தீங்கன்னா, மக்களுடைய அறியாம தாங்க. சாமிக்கு மூலம் வச்சா இவனுங்க ஆடுறாங்க. ஆடுங்க வேணான்னு சொல்ல எதுவுமே தப்பு. அதாவது வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே அதே மாதிரி ஒழுங்கா இருக்கணும். அந்த விஷயம் நம்ம தேவை. ஏன்னா வரவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க சின்ன யாருமே தப்பாதான் பண்ணாததான் நாங்க பண்றோம் கண்டிப்பா. ஏன்னா வரவங்க எல்லாமே ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசனா இந்த கோயம்பேட்டுல பிரச்சனை நடந்தது. திருநங்கைகளுக்கு காசு பிடிங்கிட்டு போயிட்டாங்க, ஊர்ல வந்தவங்களை ஏமாத்திட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்லாம் விட்டு அந்த மசானா கொலை இவங்களாம் பாத்தீங்கன்னா சாமி ஆயிடுவாங்க. எல்லாருமே சாமியார் ஆயிடுவாங்க. அந்த சீசன் வரும்போது அவங்க கடவுளாயிடுவாங்க. ஏன் எதுக்கு? இந்த ரீல்ஸ் பண்றவங்களா பாக்குறீங்களா? இவ்வளவு தூரத்துல இவ்வளவு தூரம் இது காமிச்சோடனே நாங்க ஒன்னே ஒரு 2 கிலோ 3 கிலோ இது கோல்டு தரப்போறோமா? இல்லை, எது காமிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. அதுதானே நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்க்கக்கூடிய விஷயங்கள். வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பக்தி. ஸோ இந்த காணொலியில நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம்ங்க, இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆள். கூவகம் திருவிழா வரப்போகுது, பயங்கரமா வரப்போகுது. அது சொல்லும் போதே நீங்க சிரிக்கிறீங்க. ஒரு ஆர்வம் மக்களுக்கு இருக்கும். அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லது மட்டுமே இருக்கும்னு சொல்ல முடியாது, கெட்டதும் நிறைய இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நல்லதை விட கெட்ட விஷயங்கள் தான் அந்த இடத்துல நிறைய நடக்குது. ஸோ அதுக்காகவே அதை பாக்குறதுக்குன்னே மக்கள் நிறைய பேர் பொங்கி போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி? திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா கூவகம் என்பது ஒரு திருவிழா, சரிங்களா? திருநங்கைகள், அதாவது திருநங்கை என்பது ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி, சரிங்களா? நம்ம உடம்புல அதாவது எப்படி சொல்றது, கை கால் இல்லாதவங்க உணவுன்றோம். மனதளவில் ஒரு ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த திருநங்கை, சரிங்களா? கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்குன்ட்டு நிறைய அதிகாரம் முக்கியத்துவம் தராங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதவியில் வராங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. வக்கீலாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்தலையும் பெரிய பெரிய லெவலில் வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கிடையாது. இப்போ வரக்கூடிய காலத்தில் எல்லாருமே ஜெயிச்சு கொண்டே வராங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கூவாக்கத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் மேல் மலையனூர்லேயே நடக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லா இடத்துலையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா ஏன் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துல பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக தவறான ஒரு விஷயம். என்னோட கேள்வி அதுதான். ஒரு கோயில் இப்போ மலையனூர் மாசி திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சைடு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் பேர் சொல்லவே எனக்கு விரும்பல. எல்லாருமே போய் அங்கே நின்றுவாங்க. என்னது, எல்லாருமே அங்கே போய் நின்றுவாங்க. அங்கேயும் தப்பு பண்ணுவாங்க. அந்த இடம் மட்டும் இல்லைங்க, சில இடத்துலையும் பண்ணாங்க. அதாவது இந்த கோயில் திருவிழாங்களை மட்டும் முக்கியமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் மரியாதை இன்ன வரைக்கும் நான் எல்லா பதவியிலும் உங்களை நான் அந்த மேல் மலையனூர் சாட்சியாக இன்ன வரைக்கும் சொல்லி கொண்டுன்னு வந்துட்டுருக்கேன். ஆனால் இவங்க சின்ன சின்ன தவறு பண்ணுறதுனால அது எல்லாரையுமே சுற்றி பாதிக்கப்பட செய்யுது. மசானா கொள்ளையில கூட நீங்கள் பாருங்களேன், நிறைய ஊடகத்தில் ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப நிறைய பேர் ஆபாச நடனம் ஆடுறாங்க. அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். இப்போ கோவிலுக்குன்னு நம்ம சாமிகளுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு புனிதமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சில பேர் அங்கே ஆபாச நடனம் போடுறதுக்கான காரணம் என்ன? அது என்னன்னே ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு திருவிழா நடத்துகிறாங்களா? அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அறியாம தாங்க. சாமிக்கு மூலம் வச்சா இவனுங்க ஆடுறாங்க. ஆடுங்க வேணான்னு சொல்ல எதுவுமே தப்பு. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒன்று தான். எல்லாமே அதே மாதிரி ஒழுங்காக இருக்கணும். அந்த விஷயமும்
நம்ம தேவை. ஏன்னா வரவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க சின்ன யாருமே தப்பாக பண்ணாததான் நாங்கள் பண்றோம் கண்டிப்பா. ஏன்னா வரவங்க எல்லாமே ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா இருப்பாங்க. கெட்ட என்ன வச்சுன்னு வருவான், நல்ல மனசோட இருக்கிறவங்களும் வருவாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் கெடக்கூடாது. ஒருத்தர் பண்ணதுனால அதாவது சரி பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னா வயசு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வருதுல, அப்ப என்ன நினைக்கும், என்ன யோசிப்பாங்க, இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்ப நம்மளும் அப்படி இருக்கலாம். உங்களை பார்த்து தானே இவங்களுக்கு கத்துக்கிறாங்க எல்லாமே. தப்பு அது. ரொம்ப 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 எப்படி சொல்றது, ஒரு தவறான விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதில் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு அவார்டு தர போறாங்களா, இல்லை மெடல் தர போறாங்களா? இப்பயே இந்த 22 பேருடைய சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனையே. இன்னும் அதுவே ஒரு தீர்வுக்கு வரல. அதுக்குள்ள இவங்க நான் இந்த இடம், நான் அந்த டீமு, நான் இவங்க டீமு, வா பார்த்துக்கலாம் மோதிக்கலான்றாங்க. இதில் என்ன ஒரு கான்செப்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, திருநங்கைங்களே ரவுடிங்களை வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையா ரவுடிங்க வரானுங்க. நீங்க பேசுனா வீட்டான ஒரு 10 பேர் வர்றது கொல்றது. ஏன் அப்படி வரணும்னு அவசியங்களா? இப்போ எதனா ஒரு பிரச்சனைன்னு வைங்களா, அவங்களுக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ வெளில ஃபைனான்ஸ் தராங்கன்னு வைங்களா, இல்லை இது ஒரு இடம் நடந்தது நான் பார்த்த விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முடியலன்னா அவங்க ஒரு 10 திருநங்கை அம்புறது, யாரும் அந்த ரவுடி அம்புறது, அந்த ரவுடி அமிச்சு இவங்க இது பண்றது. ஏன்னா இப்போ காவல்துறை எங்கேயும் போய் ரவுடிங்களை தேட வேணாம் அவசியமே. எல்லா திருநங்கை வீட்டுக்கு போங்க, கண்டிப்பா ஒரு திருநங்கை ஒரு ரவுடி இருக்காங்க. இதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எல்லாமே துணிஞ்சுதான் வந்திருக்கோம். இல்ல நான் முன்ன போனா எல்லாம் பின்னாடி வரதான் போறாங்க. இனிமே கடல் 100% கேரண்டி கார்டுலாம் யாருக்கும் போட்டோன்னு தெரில. அதனால ரவுடிசம் பாத்தீங்கன்னா இப்போ அராஜகம் பயங்கரமா திருநங்கை பண்றாங்க. நான் 100% ஏன்னா என்கிட்ட நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இந்த மசானா கொள்ளை அன்னைக்கு தப்பான விஷயங்கள் பண்ணின்னு அந்த ராயபுரம் மின்ட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்ட்டு வேக்கனே ஒரு சேனலில் உங்கள்கிட்ட நான் பதிவிட்டு இருந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தர் பண்ணுறதுனால ஒருத்தர் பிரச்சனை நீங்கள் வழி கடை கேளுங்க, எல்லாமே நல்லபடியாக செய்யுங்க. எல்லாமே தான் தப்பே சொல்ல. ₹1 கொடுத்தா 100 தராங்களா, 500. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசனாக இந்த கோயம்பேட்டில் பிரச்சனை நடந்தது. திருநங்கைங்க காசு பிடிங்கின்னு போயிட்டாங்க, ஊரில் வந்தவங்களை ஏமாத்திட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்லாம் விட்டு அந்த மசானா கொலை இவங்களாம் பார்த்தீங்கன்னா சாமி ஆயிடுவாங்க. எல்லாருமே சாமியார் ஆயிடுவாங்க. அந்த சீசன் வரும்போது அவங்க கடவுளாயிடுவாங்க. ஏன் எதுக்கு? அது நீங்கள் ஆதியிலேருந்து உங்களை இன்ன வரைக்கும் நாங்கள் கடவுள், நீங்களாம் அத்தன் ஆதீஸ்வரர், சிவன் பாதி ஆண் பாதி அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம், பார்வதி பாதி மாதிரி. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காம சரி நீங்கள் சொல்லலாம் எங்கள் இஷ்டம், எங்கள் கூவாக்கம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், தாராளமாக இருங்க. எனக்கு இதுல இன்னொரு டவுட், ஏன் மேல்மலையனூர்ல போய் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம இவங்களை சொல்றோம்ல, இந்த நார்மலா இப்ப நம்மள மாதிரியான ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான உடை உடுத்திட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ ஆடுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. இந்த கோவில் திருவிழா நடக்கும் போது தான் ஆண்களும் சரக்கு போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. அப்ப கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க தேஞ்சு போகுது? ஆண்கள் சரக்கு போட்டு ஆடுறாங்க, பெண்களா இருக்கட்டும் திருநங்கைகளா இருக்கட்டும் எல்லாமே ஆபாசமா. நான் யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள சொல்றேன். நானும் அவங்க தான் சொல்றேன், வேற யாருமே சொல்ல. பாத்தீங்கன்னா மேல் மலையனூர்ல மாசி ஒரு மாதத்துல அந்த அம்மா எவ்வளவு அலங்காரம் இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கிறாங்களோ இல்லையோ, திருநங்கைங்க அழகா இருப்பாங்க. அந்த கிரீடத்துல இருந்து அந்த மாலையில இருந்து அம்மாவுக்கு அலங்காரம் என்ன பண்றாங்க, இவங்க பண்றதுதான் அவ்வளவு அம்மா அம்சமா இருக்கும். ஆனா இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில வேற மாதிரி ஆயிடுவாங்க. நான் ஆடுறவங்களும் பண்றவங்க சொல்ல கூட இருக்கிறோம். இப்ப நான் ஒருத்தவங்க இட்டுன்னு போனா நான் தான் அதை பாதுகாத்து வைக்கணும். இப்ப 22 பேர் 23 பேர் 24 பேர் சொல்றீங்களே, அது பொறுப்பு இல்ல. இவங்க இன்னொரு ஆள், இவங்க குடும்பமா, ஐயோ நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு தான் நாங்க சொல்றது. நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போம். எதுக்கு இதெல்லாம்? இதனால என்ன சாதிக்க போறோம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் அடிச்சுக்கலாங்களே, இல்ல ஆள் பசங்களை விட்டு அம்பது, இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க, இந்த சரக்கு அடிக்கிற பசங்க, இவங்களை விட்டு இப்போ உங்க ஏரியால ஒரு திருநங்கை சண்டையா, இப்ப நீங்க சண்டை போட்டு போயிட்டீங்களா, 10 திருநங்கைகளை இட்டுன்னு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பசங்களை அமுச்சு விடுறது, அவங்களுக்கு சரக்கு கொடுக்குது, என்ன பண்ணுங்க பிளேடு தரன்றது. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இல்ல இது உண்மையிலே நடக்கிற விஷயம்தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தப்பு பண்ணுங்க, யாருமே பண்ண, அதாவது உங்களுக்கு தொழில் தரல, வேலை அப்ப மீதி பேர்லாம் வக்கீல் டாக்டர் கலெக்டர் ஆயிருக்காங்களா? எப்படி பாலியல் பண்ணிதான் ஆயிருக்காங்களா? என்னுடைய கேள்வி. அப்படிலாம் இல்லையா, நல்லா படிச்சாங்க, எல்லாமே செய்யறாங்க, உங்களுக்கு எல்லாமே ஏத்து இசட் வரைக்கும் செய்யறாங்க, ஹாஸ்டல் முதல் கொண்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க, எல்லாமே செய்யறாங்களே. விழிப்புணர்வு நீங்க கொண்டு வாங்க. ஒரு ஆள் நின்று போராடினா மட்டும் முடியாது. எல்லாருமே
அதாவது நான் தப்பு என்ன சொல்றேன்னா, போராட்டம் கூட பண்ண வேணாம், நீங்க ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பாத்துக்கோங்கன்ற. நீ இப்படி பண்ணாதம்மா, தப்புமா. இன்னும் நீங்க சம்பாரிச்சு எந்த கோட்டையை வாங்க போறீங்க? இன்னும் சம்பாரிச்சு இந்த ரீல்ஸ் பண்றவங்களா பாக்குறீங்களா? இவ்வளவு தூரம் துணி, இவ்வளவு தூரம் இது காமிச்சோடனே நாங்க ஒன்னே ஒரு 2 கிலோ 3 கிலோ இது கோல்டு தரப்போறோமா? இல்ல எது காமிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுதானே நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்க்கக்கூடிய விஷயங்கள். நீங்க காமிச்சு என்ன ஆக போகுது? ரீல்ஸ் லைக் கோசமா? அப்ப உங்க பெத்தவங்களை நீங்களே அசிங்கம் பண்றீங்களே உங்க கூட. இதெல்லாம் ஒரு அழகு நினைச்சு பண்றீங்க. நீ என்ன பேச நாங்க போடுறது தான் போட்டு மறுல ஆடுறவங்க, யூடியூப்ல ஆடுறவங்களே அந்த மாதிரி வீடியோ ரீல்ஸ் போடுறாங்க. அவங்கள நம்மள சொல்றது அதான் சொல்றோம் பாத்தீங்களா, ஒருத்தர் பண்ற தப்பால எல்லாருமே பண்றாங்க. நான் கூட எல்லாம் திருநங்கை கூட இருக்கேன், எல்லாம் என் கூட இருக்கிறவங்கள யாருமே அம்மா பண்ணவும் மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதாவது ஒருத்தவங்க திருநங்கை ஆபத்துக்கு முன்னாடி எப்படி அடக்கொடக்கமா இருப்பாங்க, ஆனா திருநங்கையே அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜே மாறிடும். அப்படியே அந்த கர்வம் டான்ன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அது ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மகுடம் சூடப்பட்ட மாதிரி ஆயிடும். இருங்க, நான் எதுவுமே தப்புன்னே சொல்ல மாட்டேன், சரிங்களா? கொச்சப்படுத்தி கூடாது. நீங்க படுத்துக்காதீங்க, ஆபாசமான துணிகளை போடாதீங்க, அழகான ரீல்ஸுங்க போறீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு விஷயம் உங்க மூலியமாவும் நாங்களும் கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அதெல்லாம் நாங்க தப்புனே சொல்லுவோம். இப்ப இருக்க நான் தப்புன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இந்த அரையும் குறையமா பண்றவங்க, இந்த கோயில் குளங்களை தப்பு பண்றவங்கள மட்டும் தான் நான் கேட்கிறேன். மேல்மலையூர்ல என்ன பாத்தீங்க நீங்க? அந்த மாதிரி சொன்னீங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? கேள்விப்படல, பார்த்ததுதான். உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு இப்ப மலையனூர்னா அந்த பேக் சைடு, அந்த ஏரிக்கரை சைடு, அந்த மாதிரி பேக் சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு நிக்கிறாங்க, அங்கேயே வந்து நிக்கிறாங்க. சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட வருவாங்களா இல்ல உங்களை பார்க்க வருவாங்களா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ. அதாவது நாங்க தான் சாமின்றீங்க, நாங்க எல்லாம் பண்ணா நடக்கும், கண்டிப்பா நடக்கிறோம். என்னால நடந்தானே, உங்களால நடந்தானே, சந்தோஷம் தான். அதுக்கு பத்தி யாரும் போட்டி போறாமலாம் பட போறது. அங்க வந்தோம் உங்க ஆளுங்க அன்னைக்கு அங்க சம்பாதிக்கணுமா இந்த விஷயம் பண்ணி? என்னுடைய கேள்வி. லெமன் எடுத்து சுத்தி போடுங்க, மந்திரிங்க பெரம்பு வச்சு ரிபிதி போடுங்க, அருள்வாக்கு சொல்லுங்க. எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க ஆன்மீகத்துல உட்காந்தாலே பணம்ன்றீங்களா? உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க, தச்சத்துல உட்காருங்க. யாசங்க கேக்குதோ அவங்களும் உங்களுடைய விருப்பங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சுக்கின்னு காவல்துறைகளை தேவையில்லாம பேசுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வீடியோக்கள் வந்துன்னு தான் இருக்கு. ஆக்சுவலா கூவாகம் திருவிழா அப்படின்னாலே நிறைய ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு, அதுல நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கும். கூவாகம் திருவிழான்னு பாத்தீங்கன்னா வயசு வாலிப பசங்க தான் ஆசையா. இப்ப ஆக்சுவலா நிறைய ட்ரெண்டிங்கா அதான் நைட்ல திருநங்கைலாம் தூங்க முடியாதாங்க. ஆமா, அப்பேற்பட்ட அமங்கலம் பண்ணுவாங்க, சரிங்களா? காரணம் யாரு? ஆம்பளை பசங்களா? சத்தியமா ஆம்பளை பசங்க கிடையாது. நீங்க போடுற உடையினாலதான். அன்னைக்கு சொல்லலாம், அன்னைக்கு ஒரு நாள் நான் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கணும். கண்டிப்பா நீங்க பெண்ணு தான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு இந்த இடத்துல போனா பிரச்சனைன்னு தெரியும்ல, அப்ப அதுக்கேற்ற மாதிரி போலாம்ல. கொம்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த ஊருக்கு போனாலே நைட்ல தூங்க விட மாட்டானுங்க பசங்கன்ட்டு கொம்பு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பெரிய பெரிய இடத்து பசங்க எல்லாம் கூட வருவாங்களாமே, எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வருவாங்கங்க. இன்னைக்கு திருநங்கைன்னு சொல்ல முடியாத ஆட்கள்லாம் வருவாங்க. இந்த மாதிரி கேவான விஷயங்கள்லாம் வருவாங்க. இந்த வானமில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது. காலில் வந்து அங்கே வருவாங்க, புடவை கட்டாங்க, ஆம்பளை பையன் மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டவர். நான் என்ன ஒண்ணுன்னு சொல்றேன்னா, ஆன்மீகம் ஏற்கனவே வந்து ரொம்ப கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு. ஆன்மீக விஷயத்துல நிறைய பேர் வராங்க போறாங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்க சாமியை நீங்க கும்பிடுங்க, எங்க சாமியை நான் கும்பிடலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே சமம் தாங்க, நம்ம தான் பிரிச்சுக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கோயில் ஆலயம் போறது வந்து மனசு கவலை, எனக்கு சரியில்லை, எனக்கு பிரச்சனை, இதுக்கு மட்டும்தான் கோயில் கொள்ளன்னு ஒண்ணு போறது. அங்கேயும் போயிட்டு தவறான விஷயம் பண்ணனா அந்த வேண்டுதல் எப்படி நடக்கும்? என்னுடைய கேள்வி. எப்படி நடக்கும்? அப்ப அந்த தப்பெல்லாம் பண்ணா அந்த தெய்வம் உண்மையா அந்த இடத்துல இருக்குமா? அப்ப உங்க வேண்டுதல் நிறைவேறுமா? உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? கூவகத்துல இந்த மாதிரி கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்களேன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருத்தமா இருக்கா? கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு. சொன்னா தெரிஞ்சிருவாங்களா? நான் சொல்றேன், தெரிஞ்சிருவாங்களா? என்னுடைய கேள்வி. தெரிஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷம். நான் எல்லாருக்கும் தலை வணங்குறேன், கண்டிப்பா தலை வணங்குறேன். என்ன மாதிரியான விஷயங்கள் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய உடை அழகு எல்லாமே பண்ணிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, சரிங்களா? ஆனா தயவு செஞ்சு தப்பான விஷயம் அவங்க பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்னவோ ரீசன்லாம் சொல்றீங்க, எல்லாம் அங்க பண்ணாதான் நல்லது நடக்கும்.
யார் சொன்னா தப்பு பண்ணால் நல்லது நடக்கும்ட்டு? அது வந்து உங்களோட சம்மந்தப்பட்ட ஆள், நீங்கள் உங்கள் கணவனோ உங்கள் காதலனோ அது தனிப்பட்ட முறையில் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதானே உண்மை. யாரோ எங்கேயோ ஒரு ஊருக்காரன்ட்ட போய் பண்ணுறது நல்லதா? நல்லது இல்லையே. அப்போ அங்கே கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேரை சொல்லி நிறைய அசிங்கங்கள் நடக்குது. அப்போ இல்லை, கடவுள் அங்கே இல்லை. எதனால எனக்கு என்ன ஒரு போராட்டமோ இல்லை என்ன எதிர்ப்பு இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்க ரெடியாக இருக்கேன். சரிங்க. ஏன்னா உண்மையை சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா நான் பார்த்த விஷயத்தினால சொல்கிறேன். நான் அதே திருநங்கை சொன்ன விஷயத்தினால தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நானாக வந்து கற்பனையோ சிந்தனையோ வச்சு நான் சொல்கிறேன். எல்லாரும் உண்மையாக, அதாவது அந்த மலையனூர் தாய் போல் நான் சொல்கிறேன், எல்லாரும் உண்மையாக இருந்து மனசாட்சி படி சொன்னது உண்மைதான்ப்பா அப்படின்னா நான் உண்மையிலே அவங்களுக்கும் தலைவானார். இல்லை நீ பேசணும்னு பேச, இதுதான் உண்மை, சாத்தியமே. நான் இல்லை எந்த ஒரு மாற்றமோ உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமோ கிடையாது. நான் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன். எல்லாரையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நபர்களை தான் சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், யாருமே அந்த ஒரு இழிவான விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உங்களுடைய இடத்துல பண்ணுங்க. கோயில் என்பது வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். அந்த இடத்தையும் சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வருங்கால கூடிய பசங்க கூட சரி கோயிலுக்கு போனா இந்த மாதிரி விஷயம் தெரியுமா, கிடைக்குமா, பார்க்கலாமான்ட்டு இதுக்கு ஆர்வமா இன்னும் வர ஆரம்பிச்சிருவாங்க. 2024 அது வேற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். தயவு செஞ்சு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நன்றி. நன்றி.